நம்ம நாட்டில் நிறைய சிவன் கோயில் இருக்குது. அதில் நிறைய சிவன் கோயில் அதிசயமான சிவன் கோயில்களும், பிரத்யேகமான சிறப்புகள் கொண்டதும், வரலாற்று சிறப்புகள் கொண்டதும் சொல்லிட்டு நிறைய சிவன் கோயில் நம்ம நாட்டில் இருக்குது. ஒரு புனித தலமாகவே நம்ம நாடு இருக்குது. இப்பேற்பட்ட இந்த நம்ம நாட்டில் இருக்கிற சிவன் கோயிலில் ஒன்று தான் நல்லூர் சிவன் கோயில். இந்த நல்லூர் சிவன் கோயிலில் இருக்க சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 முறை இந்த சிவலிங்கத்தோட கலர் மாறுது. அப்படி என்னென்ன கலரில் மாறுது, இந்த கோயிலோட சிறப்பு என்ன, இந்த கோயில் எங்கே இருக்குது, இதை பற்றின தகவல்கள்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பார்வதி தேவியோட சிவபெருமான் திருமண கோலத்தில் இந்த கோயிலில் காட்சி தரத்தினால இந்த கோயிலில் திருமணம் ஆகாதவங்க வழிபட்டால் அவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. வழக்கமாக பெருமாள் கோயிலில் மட்டுமே ஜடாரி சேவை வழங்கப்படும். ஆனால் வேற எந்த சிவன் கோயிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இந்த நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் மட்டும்தான் பக்தர்களுக்கு ஜடாரி சேவை வழங்கப்படுகிறது. எத்தனையோ அற்புத அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்ட நிறைய கோயில்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இந்த சிவன் கோயிலில் இருக்கிற அந்த லிங்கத்தோட நிறம் 5 முறை மாறுது. அதாவது 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சிவலிங்கத்தோட நிறம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 5 முறை நிறம் மாறுறதுனாலேயே இந்த கோயிலை பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட மற்ற சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டும்தான் ஒரே கருவறையில் 2 லிங்கங்கள் அப்புறம் மும்மூர்த்திகள் சொல்லிட்டு ஒரே கருவறையில் காட்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பாக பெருமாளுக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஜடாரி சேவை இங்கே சிவன் கோயிலில் நம்மளுக்கு வழங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பல ஆச்சரியங்களை கொண்ட உலகின் ஒரே சிவன் கோயில் இதுதான். இந்த கோயில் வேற எங்கேயும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் பல கோயில்களை கொண்ட கும்பகோணம் மாவட்டத்திலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நல்லூர் கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட கருவறையில் 2 லிங்கங்களும் அதற்கு பின்னால் சுதை சிற்பமாக சிவனும் பார்வதி திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வலதுபுறத்தில் பிரம்மாவும் இடதுபுறத்தில் விஷ்ணுவும் சிவபார்வதியை திருமண கோலத்தில் வணங்குற காட்சியும் இங்கே இருக்குது. இந்த கோயிலை சோழர்கள் கட்டி பராமரித்ததற்கான தகவல்கள் இந்த கோயிலோட கல்வெட்டுகளில் இருக்குது. அதாவது உத்தம சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பற்றிய குறிப்புகள் இந்த கோயிலோட கல்வெட்டுகளில் உள்ளது. இந்த கோயிலுக்கு திருமணம் ஆகாதவர்கள் அவங்க பேரில் அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டா 90 நாட்களில் அவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும்னு சொல்லிட்டு இங்கே வர்ற பக்தர்கள் சொல்கிறாங்க. மேலும் குழந்தை வரம் வேண்டியும் சுகப்பிரசவம் நடக்கணும்னு சொல்லிட்டும் நல்ல முறையில் பிரசவம் நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பெண்கள் வேண்டிக் கொண்டு போகிறாங்க. குழந்தை வரம் கிடைச்ச பிறகு இங்கே அவங்க மொட்டை அடித்து அவங்க காணிக்கையை செலுத்துகிறாங்க. இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பை மோட். இந்த பை மோட்டில் டெய்லி கிராசரிஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.